அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அத்தியாயம் 28 அல் கஸஸ் வரலாறுகள் என்ற அத்தியாயத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். நேற்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலிப பருவத்தை அடைந்ததற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் நடந்த திருப்புமுனையான சம்பவத்தை பற்றி இன்று பார்ப்பதாக சொல்லியிருந்தோம். அந்த சம்பவத்தை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். இந்த சம்பவமானது அவருடைய வாழ்க்கை பாதையை எந்த அளவுக்கு மாற்றி அமைத்தது என்பதை பற்றி கூறுகிறது. அத்தியாயம் 28 வசனங்கள் 14 21 வசனங்கள் வரைக்கும் இன்னைக்கு பார்க்கலாம். வசனம் 14 மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஞானம் மற்றும் கல்வி வழங்கியதை குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அவர், அதாவது மூசா, தம் வாலிப பருவத்தை அடைந்து சீரான பக்குவமான நிலைக்கு வந்தபோது நாம் அவருக்கு ஞானத்தையும் கல்வியையும் வழங்கினோம். இவ்வாறே நன்மை செய்பவர்களுக்கு நாம் கூலி வழங்குகிறோம் என்று அல்லாஹ் 14வது வசனத்தில் சொல்கிறான். அடுத்து வரக்கூடிய 15வது வசனத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு எதிர்பாராத மோதலை குறித்து குறிப்பிடுகிறது. ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நகரம், அதாவது அந்த ஊர் அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில், அதாவது ஆட்கள் நடமாட்டமே இல்லாத, அதாவது ஆட்கள் நடமாட்டம் குறைந்த அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க, அங்கே போகிறார்கள். அவர்கள் அப்போது அந்த நேரத்தில் 2 மனிதர்கள் சண்டையிட்டு கொள்வதை பார்க்கிறார்கள். அந்த 2 பேர்ல ஒருவர் யார் அப்படின்னா, ஒருத்தர் இஸ்ரவேலர், அவர் மூசாவின் சமூகத்தை சேர்ந்தவர். இன்னொருத்தர் கிப்தி, அவர் பிரவுன் சமூகத்தை சேர்ந்தவர். இந்த 2 பேருக்கு இடையில சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. இதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள். உடனே அந்த 2 பேர்ல இஸ்ரவேலர், அதாவது மூசா நபியினுடைய சமூகத்தை சேர்ந்த அந்த இஸ்ரவேலர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல உதவி கேட்கிறார். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுகிறாங்க அப்படின்னா, அவருக்கு உதவக்கூடிய வண்ணமாக எதிராளியான கிப்தியை ஓங்கி ஒரு குத்து விட்டு விடார்கள். ஓங்கி நினைச்சாங்க, ஒரு குத்து குத்துறாங்க. அவர் குத்துன அந்த ஒரே குத்தில் எதிர்பாராத விதமாக அந்த மனிதர் இறந்து விடுகிறார். அந்த மனிதர் அங்கேயே செத்து போயிட்டார். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் பயந்து போய் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆஹா, இது சைத்தானுடைய வேலை, நிச்சயமாக அவன் வழிகெடுக்கும் தெளிவான எதிரியாக இருக்கிறான் என்று நினைக்கிறார்கள். வருத்தத்தோடு கூறுகிறார்கள். இப்படி நடந்த அந்த கொலைக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இறைவனிடத்தில் மன்னிப்பு கோருகிறார்கள் என்பதை பற்றி 16 மற்றும் 17வது வசனங்கள் கூறுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வேண்டுமென்றே என்ன செய்யல, கொலை செய்யவில்லை. இருந்தாலும் உடனடியாக இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார்கள். எப்படி கேட்கிறார்கள்? என் இறைவனே, நிச்சயமாக எனக்கே அநீதி அளித்துக் கொண்டேன், நிச்சயமாக நான் எனக்கே அநீதி அளித்துக் கொண்டேன், ஆகவே எனக்கு மன்னிப்பு வழங்குவாயாக என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் வேண்டினார். உடனே இறைவனும் அவனும் அவருக்கு மன்னிப்பு அளித்தான் என்று கூறப்படுகிறது. அதே மாதிரி 18 மற்றும் 20வது வசனங்கள்ல அந்த கொலை யாருக்குமே அவர்கள் தான் கொலை செய்தார்கள் என்கின்ற ரகசியம் யாருக்கும் தெரியாமல் இருந்தது. ஆனால் அந்த ரகசியம் இப்போது கசிந்து விட்டது என்பதை இந்த 18 20வது வசனங்கள் தெளிவுபடுத்துகிறது. மறுநாள் அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்லும் பொழுது, ஏற்கனவே முதல் நாள் சண்டை போட்ட அதே மனிதர் என்ன செய்கிறார் அப்படின்னா, மீண்டும் ஒரு சண்டையில் சிக்கி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் உதவி கேட்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, அந்த மனிதரை கண்டிக்கிறார்கள். அப்போது அவர்களுக்குள் நடந்த அந்த உரையாடல்ல முதல் நாள் நடந்த கொலைக்கு காரணம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்கின்ற உண்மை என்ன செய்யுது அப்படின்னா வெளிப்பட்டு விட்டது. உண்மை கசிந்து விடுகிறது. அது வரைக்கும் அதை கொலை செய்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்பது யாருக்குமே தெரியவில்லை. இந்த பேச்சுவார்த்தையில என்ன செஞ்சு விட்டது, முதல் நாள் நடந்த கொலைக்கு காரணம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்பது வெட்ட வெளிச்சமாகி விட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த செய்தி பிரவுனுடைய அரண்மனைக்கு என்ன செய்கிறது, எட்டிவிட்டது. அப்போது அந்த நகரத்திலிருந்து கடற்கோடியிலிருந்து ஒரு மனிதர் வேகமாக ஓடி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஒரு எச்சரிக்கை செய்கிறார். என்ன எச்சரிக்கை செய்கிறார்? மூசாவே, நிச்சயமாக அரசாங்க பிரமுகர்கள் உம்மை கொலை செய்வதற்காக ஆலோசனை செய்கிறார்கள். ஆகவே நீர் இங்கிருந்து வெளியேறிவிடும், நிச்சயமாக நான் உமது நலம் விரும்பிகளில் ஒருவன் என்று கூறினார் என்பதாக 20வது வசனம் சொல்கிறது. இந்த கொலை செய்தது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்பது தெரிந்ததன் காரணமாக என்ன செய்றாங்க அப்படின்னா, பிரவுனுடைய ஆட்கள் இவரை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்பதற்காக ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வை, இந்த செய்தியை கேட்ட ஒருவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வேகமாக ஒரு எச்சரிக்கையாக ஒரு செய்தியை சொல்கிறார். 21வது வசனத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த செய்தியை கேட்டு இதற்கு பயந்து என்ன செய்றாங்க அப்படின்னா, அந்த எகிப்தை விட்டு வெளியேறுகிறார்கள். அவர்கள் எப்படி வெளியேறுகிறார்கள் என்பதை பற்றி அந்த 21வது வசனம் அவனுக்கு சொல்கிறது.
ஆகவே அவர் எந்த பக்கத்தில் இருந்து நமக்கு ஆபத்து வருமோ என்ற பயத்துடனும் கவனித்து பார்த்த வண்ணமும் அங்கிருந்து வெளியேறினார். என் இறைவனே, அநியாயக்கார மக்களிடமிருந்து என்னை காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தித்தார் என்று 21வது வசனம் சொல்கிறது. நாம் பார்த்த இந்த வசனங்களுடைய சுருக்கமான படிப்பினை என்னவென்றால், ஒரு தவறு நேர்ந்துவிட்டால், ஒரு தவறு செய்துவிட்டால், அது தெரிந்தோ இருந்தாலும் சரி, தெரியாமல் செய்திருந்தாலும் சரி, நாம் என்ன செய்ய வேண்டும்? உடனே இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்பதும், தீயவர்களுக்கு துணையாக இருக்க மாட்டேன் என்று உறுதி கொள்வதும் ஒரு முஃமினுடைய அடையாளம் என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த செயல் நமக்கு உணர்த்துகிறது. இதுதான் இந்த வசனங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது. நாம் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த தவறு செய்தாலும், அது சிறிதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, தெரிந்து செஞ்சாலும் சரி, தெரியாமல் செஞ்சாலும் சரி, என்ன செய்யணும்? உடனே அந்த தவறை உணர்ந்து இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கு நாம் தயங்கக்கூடாது. உடனே மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும் என்பது இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினையாக இருக்கிறது. இதற்கு அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்றாங்கன்னா, அந்த நாட்டை விட்டு வெளியேறி, எகிப்தை விட்டு வெளியேறி நீண்ட தூர பயணத்திற்கு பிறகு மதியன் நகரத்தை அடைகிறார்கள். அந்த நகரத்தை அடைந்த பிறகு அங்கு அவர்கள் 2 பெண்களை சந்திக்கிறார்கள். அந்த 2 பெண்களை சந்திப்பதும் அவர்களுக்கு உதவி செய்வதும் மிக அழகான ஒரு பகுதியாக இருக்கிறது. அது அடுத்த வசனங்களில் தொடர்ச்சியாக வரும். இன்ஷா அல்லாஹ் அதை நாம் நாளை பார்க்கலாம். அது வரைக்கும் நமது சேனலில் தொடர்ந்திருங்கள். இதுவரைக்கும் நமது சேனலில் இணையாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இந்த செய்தி, இந்த கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தால் பிறருக்கு பகிர்ந்து பயனடைந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நன்மையான காரியங்களில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.